இந்த ஒரு கண்டிஷனுக்கு ரொம்பவே பயந்து போயிருவோம். நம்ம பயப்படுறதும் இல்லாம நம்ம கூட இருக்கிறவங்களும் ரொம்ப பயந்து போயிருவாங்க. என்னடா இவ்வளவு வழியில கத்துறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேனிக் ஆயிருவாங்க. என்னன்னா நைட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வலி வரும் பாருங்க. அந்த கால்ல வந்து டக்குன்னு ஒரு மசில் கிராம்ஸ் ஒரு மாதிரி டக்குன்னு புடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்கும். அந்த வலினால நம்மளோட தூக்கமே டிஸ்டர்ப் ஆகும். தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதோ இல்லையோ, மத்தவங்களோட தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு அந்த அளவு நம்ம கத்துவோம். கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு கண்டிஷன். பேஷண்டால அந்த பெயினை டாலரபிளே பண்ணிக்க முடியாது. ஒரு மாதிரி ஒரு குத்துற மாதிரி ஷூட்டிங் டைப் ஆஃப் பெயின் வந்து இருக்கும். ஸோ இந்த மசில் கிராம்ஸ் டியூரிங் நைட் வந்து வர்ற இந்த மசில் கிராம்ஸை வந்து என்ன பண்ணலாம், எதனால இது வருது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். Without further delay, let's get into the video. இது வந்து எதனால வருது அப்படின்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நைட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் டே வந்து என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்க நல்லா ரீகலெக்ட் பண்ணணும். மோஸ்டா என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஏதாவது ஹெவி எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்க, ரொம்ப தூரம் நடந்திருப்பீங்க, இல்லைன்னா ரொம்ப நேரம் நின்றுருப்பீங்க. இந்த மாதிரி பண்றதுனால நம்மளோட மசில்ஸ்ல வந்து இன்வாலண்டரியா டக்குன்னு டைட்டன் ஆகும். இந்த டைட்டன் ஆகுறதுனால தான் அந்த ஷூட்டிங் டைப் ஆஃப் பெயின் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. எதனாலலாம் இந்த கண்டிஷன் வருது அப்படின்னா டீஹைட்ரேஷன்னால. நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்காம விட்டீங்கனாலே இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். மினிமம் 5 to 6 glasses per day. அதாவது இப்ப தண்ணி குடிக்கிறதுல ஒரு டவுட் வந்து இருக்கும். 5 to 6 glasses per day சொல்லிடுறாங்க பாதி பேர் 2 to 3 liters per day சொல்லிடுறாங்க. எப்படி நான் வந்து அதை எப்படி நான் அளவெடுத்து நான் எப்படி குடிக்க முடியும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் எப்படின்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க, மதியம் லஞ்ச் சாப்பிடுறீங்க, நைட் வந்து டின்னர் சாப்பிடுறீங்க இல்லையா? காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வாட்டர், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர். அதே மாதிரி நம்ம லஞ்ச் சாப்பிடும் போது முன்னால அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு கிளாஸ், அரை மணி நேரத்துக்கு பின்னால ஒரு கிளாஸ், நைட்டும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி நீங்க குடிச்சீங்கனாலே ஒரு நாளைக்கு ஒரு 6 கிளாஸ் வாட்டர் வந்து நீங்க குடிச்சிருவீங்க. எக்ஸ்ட்ராவா ஈவினிங் டைம் அப்புறம் வந்து எப்பவாவது போன்ற டைம் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 2-3 கிளாஸஸ் வந்து குடிச்சிருங்க. இதுவே மோர் தென் சஃபிஷியன்ட். இதையாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ ப்ராப்பரா ஒரு ஹைட்ரேஷன் நம்ம உடம்புக்கு வந்து தேவைப்படும். நல்லா இளநீ குடிங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க பாடியை. புவர் சர்க்குலேஷன்னாலையும் இந்த மசில் கிராம்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரொம்ப நேரம் நீங்க நின்றுட்டு இருக்கிறவங்களா இருப்பீங்க, ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும், அதாவது நம்மளோட கால் ஏரியால வந்து சர்க்குலேஷன், அதாவது பிளட் சப்ளை வந்து ஒழுங்கா போகாம இருக்கிறதுனால இந்த மசில்ஸ் வந்து டைட்டன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னொரு ரீசன் என்னவா இருக்கலாம், இப்போ வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டா இருப்பீங்க. அப்போ வந்து ஓவர் பார்ட் ஆஃப் த பாடிக்கு வந்து பிரஷர் வந்து ரொம்ப அதிகமா வந்து போகும். பிரஷர் அதிகமா போகும்போது பிளட் சப்ளை கீழே வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ ஒபிசிட்டி ஒரு காரணம். ஒபிசிட்டியை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப சூடான என்விரான்மெண்டா இருக்கட்டும், ரொம்ப கோல்டான என்விரான்மெண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ்ல வந்து இந்த பெயின் வந்து வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்ப சொல்ல போற இந்த 5 ரெமிடிஸை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பெயின் வந்துருச்சு, பெயின் வந்த உடனே காலில் பெயின் வந்திருக்கு அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு இல்லாம கொஞ்சம் ஃபிளக்ஸ் பண்ண பாருங்க. இப்படி பண்ணி பாக்குறதுனால கொஞ்சம் அதுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும். செகண்ட் என்னன்னா, உங்களோட காஃப் மசில் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச் வந்து நீங்க கொடுக்கணும். அதுக்கு ஸ்ட்ரெச் கொடுக்கறது எப்படி நீங்க கொடுக்கலாம்னா, உங்களோட ஃபூட்டை வந்து இப்படி நீங்க பண்றதுனால, நான் வந்து கையில செஞ்சு காட்டுறேன், இது வந்து காலுக்கு வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம ஃபிளெக்ஸ் பண்ணணும், இங்க வந்து காஃப் மசில் இருக்கும் இல்லையா, இது வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ இது வந்து ரெண்டாவது ஒரு ரெமெடி மாதிரி. தேர்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுக்கு இருக்கு இல்லையா, ட்ரை ஜிஞ்சர், அந்த ட்ரை ஜிஞ்சரை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த இடத்துல நல்லா பேஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க. இதுவும் அந்த பெயினை வந்து உடனே ரிலீவ் பண்ணி கொடுக்கும். நாலாவது என்னன்னா, நீம் ஆயில் இல்லைன்னா யூக்கலிப்டஸ் ஆயில், இந்த ஆயில வச்சு நல்லா அந்த இடத்துல படுற மாதிரி, இப்ப கால்னா கால்ல படுற மாதிரி நல்லா ஸ்டீம் வந்து புகை படுற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த இது பண்ணாலும் பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ப்ரிவென்டிவா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நான் எல்லா வீடியோலயும் சொல்றதுதான், டெய்லி ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிறது. இந்த பெரிய நெல்லிக்காயில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே ரிச்சா இருக்குது. ஸோ இந்த பெரிய நெல்லிக்காய் எடுக்கிறதுனாலையும் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து ஒரு பெர்மனண்டான ஒரு கியூர் வந்து கிடைக்கும். அஞ்சாவது என்னன்னா, காலையில எந்திரிச்சதும் நல்லெண்ணெயை வந்து நல்லா காலில் இல்லைன்னா எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு, ஒரு காலையில 6ல இருந்து ஒரு 8 மணிக்குள்ள இருக்கிற அந்த வெயில் இருக்கு இல்லையா, அந்த வெயில்ல நீங்க சன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு, அந்த கால் எல்லாமே படுற மாதிரி சன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் குளிச்சிருங்க. இதுவும் ஒரு பெஸ்ட் ரெமெடி. மெக்னீஷியம் வந்து நம்ம உடம்புல கம்மியா இருக்கிறதுனாலயும் இந்த மசில் கிராம்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. மெக்னீஷியம் வந்து அதிகமாக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம பனானாஸ் வந்து சாப்பிடலாம், நட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த மசில் கிராம்ப்ல இருந்து ஒரு கன்சிடரபிள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது வீடியோ சஜஷன், ஏதாவது டிசீஸ் பத்தியோ இல்ல வேற ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye bye.